there was a dispute going there during that period, where to follow the law or grace அப்படின்னு சொல்லிட்டு இங்க விசுவாசத்தை கொண்டு முதல்ல நிறுத்துறாங்க. நம்ம நிறைய பேருக்கு எங்க ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டா ஃபெய்த், லேக் ஆஃப் ஃபெய்த். எத்தனை பேருக்கு நம்ம தைரியமா சொல்ல முடியும் நம்ம ஃபெய்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம விசுவாசம் உறுதியாய் அப்படியே நிற்கிறது, விடுவாமல் ஆன் a day-to-day daily basis நிற்குதுன்னு சொல்ல முடியும். So when God, Abraham was fulfilling the blessings given to him by God, and என்ன கொடுத்தாரு? அவர் be fruitful, multiply, fill the earth, subdue it. So by the time Noah's flood came, there were plenty of people on the earth, maybe millions and billions of people. ஆனா அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இங்க வச்சிருக்காரு, ஆபிரகாம்கிட்ட வச்சு. he liked Abraham. I don't know why he chose Abraham, and through Abraham he likes us. எல்லாத்துக்கும் மேல Abraham was not even that fortunate because he never knew Jesus Christ, whereas we know Jesus Christ, God's only son. இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டையும் அந்த விசுவாசம் இருக்குதா? இந்த விசுவாசம் இல்லாதனால தான் இன்னைக்கு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். Let's turn our Bibles to Romans first chapter, 17th verse. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. See, first time when the gospel, this is the first book of gospel, first book of this thing, the new covenant is taking place. Early first introduction of about faith, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. Let us turn our Bibles to 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. There was a dispute going there during that period, where to follow the law or grace அப்படின்னு சொல்லிட்டு இங்க விசுவாசத்தை கொண்டு முதல்ல நிறுத்துறாங்க. நம்ம நிறைய பேருக்கு எங்க ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டா ஃபெய்த், லேக் ஆஃப் ஃபெய்த். எத்தனை பேருக்கு நம்ம தைரியமா சொல்ல முடியும் நம்ம ஃபெய்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம விசுவாசம் உறுதியாய் அப்படியே நிற்கிறது, விடுவாமல் ஆன் a day-to-day daily basis நிற்குதுன்னு சொல்ல முடியும். It will always be fluctuating. ஏன்னா we have not known about faith, whereas Abraham learnt it. அது அவருக்கு தெரிந்து பண்ணாரா தெரியாம பண்ணாரா அது நமக்கு தெரியல, ஆண்டவருக்கு தான் படித்தோம். ஆனா he pleased God. ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கு விசுவாச மார்க்கத்தார். தட் இஸ் நம்மளை எல்லாரையும் கேட்டு யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் வருது. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிகிறது. மேலும் 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 தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இங்க ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம், உன் மூலம் உனக்கு எல்லா உலகத்தில் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனா அங்க எப்படின்னு சொல்லல. அங்க ஆபிரகாமே உன்னாலதான் உள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கிளாஸை போட்டு வைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை ஆபிரகாம் ஒரு புறஜாதிகள் எல்லா உலகத்துல அந்த காலத்துல எவ்வளவோ ஜாதிகள். நான் ஒரு இது பார்த்திருந்தேன். Adam and Eve,
they brought forth Cain and Abel. கொண்டாந்தாங்க. அப்புறம் அந்த கன்க்ளூஷனில் அவன் வந்து அந்த ஸ்டடியில் வந்திருக்கிறான், கேன் அண்ட் ஆபில் ஒண்டி தான் போட்டிருக்குது, பட் நிறைய சில்ட்ரன் இருந்திருக்கு. யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதாம் 930 வருஷம் இருந்தான். 100 வருஷம் கார்டன் ஆஃப் ஈடனில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 வருஷம் அந்த பீரியட், 100 வருஷம் சும்மா தோராயமா இட்ஸ் நாட் பிப்ளிக்கல், நம்ம ஒரு அசம்ஷன்ல. மிச்சம் 800 odd years அவனோட வேலை என்னது? வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெறுறது. அவன் பார்த்தது அடுத்தது அதுக்கு வரிசையா உற்பத்தி ஆகுறது. So when Abraham was fulfilling the blessings given to him by God, and என்ன கொடுத்தாரு? அவர் be fruitful, multiply, fill the earth, subdue it, dominate. So by the time the Noah's flood came, there were plenty of people on the earth, maybe millions and billions of people. கிட்டத்தட்ட அதே 2000 வருஷத்துக்கு போயிடுச்சு. ஆனா அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இங்க வச்சிருக்காரு, ஆபிரகாம் கிட்ட வச்சு. he liked Abraham. I don't know why he chose Abraham, and through Abraham he likes us. எல்லாத்துக்கும் மேல Abraham was not even that fortunate because he never knew Jesus Christ, whereas we know Jesus Christ, God's only son. So அந்த சித்தத்தின் மூலம், ஸோ அந்த விசுவாசம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாடர்ன் கிறிஸ்டியன் வேர்ல்டில் we don't have faith. விசுவாசத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நமக்கு தெரிய மாட்டேங்குது வாட் இஸ் ஃபெய்த். அதனால தான் கொஞ்சம் அழுத்தி இதை பேசலான்னு பார்க்குறேன். அதனால தான் இந்த வசனத்தை, பர்டிகுலர் வசனத்தை ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த், இதே ஒரு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலையும் போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த் 10 வரும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டையும் அந்த விசுவாசம் இருக்குதா? இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் இன்னைக்கு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் என்ன சொல்லுகிறான்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏன்னா நான் விசுவாசத்தில் வாழ்றேன். நான் இது என்னுடைய வாழ்நாளில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, நான் விசுவாசி, அதனால எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னா அர்த்தம் ஆகுது. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிற வாழ்க்கையில வாழ்றேன், அதனால நான் பரிதாபிக்கப்படத்தக்கவனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ வாட் இஸ் ஃபெய்த்னு கர்த்தர் வச்சிருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டா அவன் பிரசங்கம் பண்றான். I don't know whether Joshua remembers or not. ஒரு முறை ஹவுஸ் விசிட்டிங் இங்கே வந்தாங்க ஏசியிலேருந்து. அந்த பாஸ்டர் ஒர்க் பண்ணவே இப்படி கை தட்டினாரு. எனக்கு புரிஞ்சிடுச்சு என்ன செய்கிறாருன்னு. அதாவது பாக்கெட்டில் காசு இருக்கு இல்லைடா அப்படின்றான், காணிக்க கொண்டான். நான் என் நிலைமை அவனோட மோசமாக இருந்துச்சு. அப்போ நானும் விசுவாசி இல்லை, அவனும் விசுவாசி இல்லை. நான் தான் இருக்கிறத கொடுத்துருவேனே, அதுக்கப்புறம் எங்க காசு இருக்குது? இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, when you give, how God blesses. But unfortunately, when we give, we don't give with faith. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய 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 பணக்காரங்களா இருக்காங்க. பணக்காரங்களா இருந்து பாப்பரானவங்களும் உண்டு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய அவங்க மனசில் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்களா, இந்த ஊழியக்காரனை இந்த இடத்துல வைக்கணும்,
இந்த ஊழியக்காரனை இந்த இடத்துல வைக்கணும், இந்த ஊழியக்காரனை இந்த இடத்துல வைக்கணும். அவன் மெர்சிடிஸ் பென்ஸில் வந்தான்னா அவனுக்கு 10 லட்சம் ரூபா. இதே ஃபர்ஸ்ட் ஃபெய்த் இல்லை. ரெண்டாவது, இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன கேட்குற கூப்பிட்டா அதனால தான் எங்களுக்கு யாராவது கூப்பிட்டாங்க மட்டும் கூப்பிட்டு ஏதாவது பண்ணால் மட்டும்தான் போவேன், இல்லாட்டி போகிறதில்ல. என் மேலே ஒரு அலிகேஷனும் வந்திருக்குது, அவன் எங்கேயும் போக மாட்டானா அப்படின்னு. எங்கேயும் போக மாட்டான். ஏன்னா சில இதையும் சொல்லிட்டேன். நம்ம I don't know, many of you wouldn't have known, but Joshua might have known. தேவாசீர்வாதம் சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பசங்க, ஒன்று டேனியல் தேவாசீர்வாதம், ஒன்று சாமுவேல் தேவாசீர்வாதம். இந்த பையன் என்ன பண்ணிட்டான், முதல்ல ஏசிய மாடியில் விளையாடிட்டு இருப்பான். எங்களுக்கு வேற நாங்கள் சின்ன பிள்ளைங்க, ஏதோ சின்ன இவ்வளோ உயரமாக இருப்போம். சின்ன பிள்ளைங்களுக்கு வேற என்ன, மொட்டை மாடி ஏறுறது, அங்கே போய் மோடிடுறது. ஒரு நாள் சண்டே சர்வீஸில் என்ன பண்ணிட்டான், நம்ம ஆள் டப்புன்னு மாடி மேலே இருந்து குச்சிட்டான். மாங்காய் பறிக்கும் போது கீழே விழுந்துட்டான். விழுந்து காதில் இருந்தாலும் ரத்தம். இப்போ ரியலி பாஸ்டர் சுந்தரரோட ஃபெய்த் வாஸ் ஷேக்கன். I don't know his heart. அவர் இருதயம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த பையனை கொண்டது உணர்ச்சியற்ற நிலையில், அவனை எதுவுமே இல்லாமல் கொண்டது அவர் முன்னால் போட்டான். இங்கே ஏசியில் ரூல் இருக்குது, மெடிக்கலுக்கு போகக்கூடாதுன்னு. ஆனால் வேறு வழியில் திவெண்ட் ஆக்சிடென்ட் கேஸ். நாளைக்கு போலீஸ்காரங்க ரைட் பண்ணுவாங்க. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணால் அவங்க அப்பா அம்மா அதுலேருந்து ஒரு தப்பிச்சான். இன்னொரு தடவை என்ன பண்ணால், he took excessive sleeping pills, not wantonly to die or anything like that. அவனுக்கு தெரியாது.